गजाननं भूतगणाधिसेवितं कवित्तजम्बूतभरक्रारभक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து குறிப்புகள் நியூமராலஜி பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அது பயனுள்ளதாக இருந்து கம்பெனிக்கு அந்த பேர் வச்சுட்டுருக்கோம் சார், இந்த ஸ்ரீங்கிற நாமத்தை வச்சுட்டுருக்கோம், விஷ்ணு சாஸ்திர நாமத்திலேருந்து பேர் எடுத்து வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், நானும் அப்படி தான் வச்சுட்டுருக்கேன்னு நிறையா பேர் சொல்லும்போது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. நம்மளால் சில நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்கிறோம், அதை எடுத்து அவங்க செய்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய மனசும் சரி உடம்பும் சரி, நம்ம எந்த விஷயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோமோ, எந்த விஷயத்தை நோக்கி இருக்கோமோ அதுக்கு நம்ம லயப்படுறோம். ஒரு வாத்தியார் வந்து முந்தானத்தை சந்திக்கும்போது அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு கருத்து அது. அதனால் மந்திரங்களும் ஸ்மரணைகளும் தெய்வ சாநித்தியம் நீங்கள் எப்போவுமே இருந்துட்டு அதுவே உங்களுக்கு லயிச்சு அதுவாகவே பேச ஆரம்பித்து அந்த சப்ஜெக்டே நீங்கள் வந்து வரும்பொழுது உங்களுக்கு வந்து எல்லாமே தெய்வீகத்தன்மையாக மாறுது. அப்போ அவர் என்கிட்ட கேட்குற இதுக்கு என்ன பிளானட் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் குரு. பாருங்கள், குரு வந்து சம்மந்தப்பட்டது. ஒருவேளை நீங்கள் கோபம், ஆத்திரம், சண்டை, பிரச்சனை இது சம்மந்தமாகவே பேசின்னு இருந்தால் அது சார்ந்த ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ என்ன பிளானட் சம்மந்தப்படும் அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. நான் சொன்னேன் செவ்வாய் சனி பகவான் சம்மந்தப்படுறதுன்னு. பார்த்தீங்களா, இந்த கிரகம் சம்மந்தப்படுறது. அப்போ எனக்கு அந்த இடத்துல உட்காரும்போது ஒரு அற்புதமான அஸ்ட்ராலஜிக்கல் நாலேஜ் வந்து எனக்கு கிடச்சிது. ரொம்ப அழகாக அவர் எடுத்து சொல்லும்போது நான் அதை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குற கரெக்டாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன அஸ்ட்ராலஜி குறிப்பு நான் கொடுக்குறேன்னு. அது இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், சந்திராஷ்டமம் போன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். 15/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை 4:26 பின்பு மிருகசீர்ஷம். இன்றைய திதி பௌர்ணமி மாலை 3:13 வரை பின்பு பிரதமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி அதிகாலை 4:26 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலையில் 7:45 8:45. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்னைக்கு பௌர்ணமி இருக்கு. அதே மாதிரி பஞ்சரார்த்தர தீபம் இன்னைக்கு. இதனுடைய விசேஷங்கள், அதாவது விஷ்ணு கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமானும் ஜோதி வடிவாக காட்சி கொடுக்கிறார், விஷ்ணு பரமாத்மாவும் ஜோதி வடிவாக காட்சி கொடுக்கிறார். இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். இந்த கார்த்திகைக்கு விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு பேர். இது வருஷா வருஷம் சில நேரங்களில் மாறி வரும். முதல் நாள் 2 நாள் 3 பரணி தீபத்திலேருந்து ஆரம்பித்து கார்த்திகை தீபம், மகாதீபம், அப்படி கடைசியில் இந்த விஷ்ணு கார்த்திகை பஞ்சரார்த்த தீபம் அப்படிங்கிறது வரும். சரி, இதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுவார்கள் புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறையா விஷயங்கள் காரியம் நடந்ததுன்னா ரொம்ப ஆனந்தமாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அடாடாடா ஜாலியாக இருக்கா, இன்றைக்கி ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்காட்டிருக்கு, ஒரே ஹாப்பியாக இருக்காதே அப்படி வருவா, ஸ்பீடாக இருப்பா, அங்கே பண்ணுவா இதை பண்ணுவா. ஒரு மனிதன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஏதோ ரொம்ப கனமாக இருக்குது. ஒரு 5 கிலோ பையை எடுத்துகிட்டு போகும்பொழுது ரொம்ப சுலபமாக ஈஸியாக கூட நடந்துடலாம். அதே 50 கிலோ 100 கிலோ எடுத்துகிட்டு போகும்போது அந்த வெயிட் வந்து ஜாஸ்தியாகும்ல, வெயிட் ஜாஸ்தியான ஸ்லோ ஆகும். அந்த மாதிரி மனசில் நிறைய பாரங்கள் இருக்கும்போது ஸ்லோ ஆகும். ரொம்ப யோசனை இல்லாத போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி பாரங்கள் இருந்ததுன்னா அதை தூக்கி களைஞ்சு போட்டு விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து எல்லாத்தையும் செய்வல் சக்ஸஸாக முடியும். இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அது பெருசாக மனசில் போட்டு யோசிச்சுக்க வேண்டாம், சரியாயிரும். நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். அப்பப்போ கவலைகள் இருக்கோ அதை பெருசாகவும் தட்டி விட்டுட்டு அடுத்த விஷயம் பார்க்க போவோம்னு யோசிப்பேல் நல்ல மாற்றங்கள் வரும். வெளியூர் தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரும்.
ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த காரியம் நடந்துருச்சுன்னா அடுத்து எனக்கு சக்ஸஸுங்கிறத விட அதற்குண்டான போராட்டங்களும் அதுக்குண்டான முயற்சிகளும் ரொம்ப பலமாக எடுப்பீங்க. இடம், வீடு, படம், குடும்ப ஒற்றுமை இது போன்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு ஆரம்பித்தா நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களே, விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாதுங்க. ஒருத்தர் சொல்கிறார் சண்டை வந்துடுத்துனா, இன்னொருத்தர் சார் அப்படி தான் சார் இருக்கும், அது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, அப்புறம் தெரியும் அவங்களுக்கு பக்கம் நியாயம் இருக்கும் இல்லையா. ரெண்டாவது ஒருத்தர், மூணாவது ஒருத்தர் சார் இப்படி தான் வரும் வாழ்க்கைனா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது சார், குழந்தைகளுக்கு வேண்டி அப்படி போயிடணும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்படி சொல்லுவாங்க. அம்மா பையன், அப்பா பிள்ளை, அக்கா தங்கச்சி எல்லா விஷயத்திற்கும் பெரியவர்கள் இந்த விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்பவுமே நுணுக்கமாக எடுத்து சொல்லுவாள். அதெல்லாம் விட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லுவாள். மற்ற ஏதாவது விஷயம்னா அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் சார், சும்மா கிடையாது, நீங்கள் ஜெயிச்சாதான் அப்படின்னு. அப்போது இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலான அனுபவம். கோபத்தினால ஒரு விஷயத்தை கிடப்படாது, ஒரு அவசர முடிவுனால ஒரு விஷயம் கிடக்கூடாது, ஒரு பிரச்சனையினால ஒரு விஷயம் கிடக்கூடாதுங்கிறத பெரியவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பா. ரிஷபராசி என்பர்கள் அப்படித்தான். இன்னொன்று, இது எனக்கு மட்டும் கரெக்டு, என்னோட விஷயத்துக்கு சரியாக இருக்கும், மற்றவங்களுக்கு இது எப்படி இருந்தால் இருக்கும், அப்படி இருக்கவும் கூடாதுன்னு சொல்லு. எல்லாரும் என்ன சொல்கிறா, பெரியவங்க என்ன சொல்கிறா, யார் என்ன நினைக்கிறா கேட்டுன்னு பண்ணுங்கோ. இதைத்தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இது உண்மை. ஏன்னா நமக்கு மட்டும் அது பண்ணிட்டோம்னா செல்ஃபிஷாக மாறிடும். மற்றவா அப்படி இருந்தால் கவலை இல்லை, நான் இப்படி இருக்க மாட்டேங்கிற கொள்கையில் கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் இருப்பீங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி திருப்பி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சால் மறதி உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி பண வரவுகள்லாம் வரும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க, இடம் விற்கணும் சார், புதுசாக இடம் வாங்கணும் சார், வீடு வாங்கணும், இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பேசியே காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். எலக்ட்ரிக்கல், மருந்து, மருத்துவம், சர்ஜரி இதில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியம் நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களே, சில பேர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா, சில பேர் ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பா. குறிப்பாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் இது நடக்கும் நடக்காது ஓகேன்னு ப்ரீ பிளான்டு அழகாக போட்டுடுவேன். மற்றவர்களுக்கு ஒரு வேலைன்னா நீங்கள் எடுத்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருவோம். உங்களுக்குன்னு வரும்போது என்னமோ தெரியல, டல்லாக இருக்குல்ல, காரியமே நடக்க மாட்டேங்குது, அப்பா நான் ஒரு 10 தடவை இதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் யோசிப்பேன். நல்ல விடாப்படியான முயற்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். சில பேர் நல்லா வேலை செய்வா, அவளுக்கு உண்டான ஊக்கத்தொகை கொடுக்கும். சில பேர் வேலை செய்ய மாட்டா, அவள் வேலை செய்கிறதுக்காக ஊக்கத்தொகை கொடுக்கணும். இந்த மாதிரி அழகாக முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி எல்லாத்துட்டையும் வேலை வாங்கி ஒரு சில காரியங்களில் ஜெயிச்சு வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். அதாவது சேர்ந்து வந்தால் ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் வரும், இல்லைன்னா வேலையே இருக்காது அப்படிங்கிற வார்த்தைகளை இன்றைக்கி நிறைய உபயோகிப்பீங்க. மிதுனராசி என்பர்கள் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு எதிர்காலம் ரொம்ப நன்னா இருக்குது. MBA, HR, ஃபினான்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஏதாவது மாற்றம் பண்ணலாமா, மாறுவேல் மாற்றம் பண்ணுறதுக்கு நன்னா தான் இருக்குது. இருப்பினும் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. சார் இந்த காசு இதுக்காக இந்த செலவு பண்ணிட்டேன், இதுக்காக செலவு 10 தடவை செலவு பண்ணேன் சார், எதுவுமே கடைபிடிக்க முடியல, கொஞ்ச நாள் விட்டுண்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இறங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. கடகராசி நேயர்களே, விரயங்கள் இருக்கும். இன்னைக்கு வெளிநாடு பிரயாணம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சில காரியத்தை பண்ணலான்னா இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ரொம்ப மனசங்கடம் இருந்தால் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுவேன். இன்றைக்கி ஏதேனும் இந்த பொருளை நான் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு மட்டும் அது ஜாஸ்தியாக இருக்கும், நாளைக்கு அது ரேட்டு கம்மியாயிடும், நாளைக்கு அந்த ரேட்டு கம்மியாக ஐயோ பாரு, நான் அடுத்த நாள் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன்னா சக்ஸஸ் ஆகுமேன்ற மாதிரி. சில பேர் இந்த
நிறைய விஷயங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவா, இங்கே இல்லை வெளிநாட்டில் இருக்கவா இந்த சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இழந்திருப்பா. ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பவுமே நமக்கு ஆகாத விஷயத்தை போகக்கூடாது. நம்மளால் ஆகாத விஷயம், பெரியவங்க சொல்லுவாங்களே இதெல்லாம் வேண்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த வேண்டாம் தான், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி அன்பர்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாது. அது நான் 10 பேர்கிட்ட சொன்னால் தான் என் மண்டை வெடிக்காமல் இருக்கும், யூ அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி கிடையாது. கடகராசி அன்பர்கள் எதுக்கு எடுத்தாலும் மன சங்கடப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. எதையும் ஜெயிச்சு வரக்கூடியது. அதே மாதிரி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தம் சக்ஸஸ் ஆகிடும். உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்தோம். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம். சிம்மராசி நேயர்களே, நல்ல நாள். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து டக்கு 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 டக்குன்னு காரியங்கள் அனுகூல்யமாகும். ஒரு மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் தான். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கவங்க, ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய பதவி, பேர், புகழ், அந்தஸ்தில் இருக்கிறவங்க இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய நிகழ்ச்சிகளை பற்றி கேட்பீங்க, இந்த நிகழ்ச்சிக்கு பிளான் போடுவீங்க, டிக்கெட் புக்கிங் பற்றி நினைப்பீங்க. இந்த மாதம் நிறைய இந்த பிரயாணத்துக்கே செலவு பண்ணிட்டேங்கிற வார்த்தைகள்லாம் பேசுவேன். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வேன். சகோதர சகோதரிகளுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர ஆறுதல் சொல்வேன். யாராவது ஒரு பர்த்டே, ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அதில் கலந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. சில நேரங்களில் சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி அடுத்தென்னங்கிற முயற்சிகள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். பரவாயில்ல, 4-5 நாளாக அந்த டென்ஷன், சாதாரண டென்ஷனில் 1-2 டென்ஷனில் ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தீரும். மனதில் ஒரு தர்ம சங்கடங்கள்லேருந்து விலகும். மரம் சம்பந்தமாக, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த பூமி கறி அது சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டைமண்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணி, நகை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். யார்ட்டேனும் பணம் வாங்கி ஒரு காரியத்தை பண்ணோம், கடனுக்காக கடன் வாங்கணும், கடனுக்கு மேலே கடன் வாங்கணும், இதை தவிர்த்துக்கிறது நல்லது. மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, சேல்ஸில் துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும். கடனில் வியாபாரம் நடத்தக்கூடாது. கன்னி ராசி நேயர்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் கொஞ்சம் நேரம் கேளுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு நழுவி போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு என்னென்னா அந்த அட்வைஸ் பண்ணால பிடிக்காது, ஐடியா சொன்னால் பிடிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கும். சயின்டிஸ்டாக இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு ரீசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமானது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தினத்தில் விநாயக பெருமானோட வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சற்று கவனம் தேவை. யதார்த்தமாக பேசி முடிவு எடுத்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிவு எடுக்கிறது சொல்லுவாங்க, அவன் நினச்சா நடத்திடுவான். கோவம் ஜாஸ்தி, ஐயோ அந்த மூக்குக்கு மேலே கோவம் வரும், மூக்கை தாண்டி நெத்தி வரைக்கும்லாம் போகும், பக்கத்துலேயே போக மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை பற்றி பாராட்டுதல்லாம் கிடையாது. வீக்னஸ், நம்மளுடைய வீக்னஸ், கோவம் தான் வீக்னஸ். கோவப்படுத்தி பார்த்துட்டா போதும், அது அப்படி ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வீக்னஸான விஷயங்களை சொல்லப்படாது. சில பேர் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுவா, சில பேர் கண்ட்ரோல் இல்லாமல் அழுதுன்னு இருப்பா. இந்த மாதிரி ஒரு வீக்னஸான விஷயத்தை நம்ம எப்போவுமே சரி பண்ணிக்கிறது நல்லது. நம்மளை பற்றியே எப்போவுமே எழுதிக்கணும். இதெல்லாம் நம்மக்கிட்ட சரி பண்ணணும், எது நமக்கு ரைட் எது ராங் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். சில வழிபாட்டு முறைகள் முந்தி பண்ணும்போது நிம்மதியாக இருந்தால் இப்போவும் அதை எடுத்து கடைபிடிக்கிறது நல்லது. யாரையாவது கேட்குறான்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, தெரியாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, போக தெரியாத இடத்துக்கு போகக்கூடாது, தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம். சில விஷயங்கள்லாம் விரயமானா கூட பின்னாடி சம்பாதிச்சிருவேன். விளையாட்டு துறைகளில் பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருக்கவா புது வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பிஸ்னஸ் ரீதியாக ஒரு மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுவேன். ஒரு முக்கியமான கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்லுவீங்க. ஒன்று தப்புன்னு பட்டால் டப்புன்னு அதை சொல்லிவிடுவேன். மனசுலலாம் வச்சுக்க மாட்டேன், அப்புறம் பேசுறது, அப்புறம் பார்த்துக்கிறது, அதெல்லாம் கிடையாது. எதாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிவிட்டால் நல்லது தானே
அப்படின்னு. கை கால் முதுகு சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. இல்லாத ஒரு விஷயத்தை மற்றவர்களை பார்த்து நம்மளுக்காக நினச்சக்கூடாது. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஒருவேளை எனக்கு வந்ததுன்னா தப்பு கிடையாது, அந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனால் வந்துடுத்துனா அப்படின்னு சொல்லி வந்த மாதிரியே சிந்திக்கக்கூடாது. அவங்க வீட்டில் பிரச்சனை, நம்ம வீட்டில் இப்படி வருமோன்னு யோசிக்கப்படாது. அது யோசிக்கிறதுனால தப்பு கிடையாது, ஆனால் அதவே சிந்தனையாகவும் இருக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி நேயர்கள் வியாபாரத்தில் டயத்தை ஒதுக்கி, நேரத்தில் டயத்தை ஒதுக்கி, சம்பாத்தியத்தில் ஒதுக்கினா நல்ல பணவரவுகள் உண்டு. திருமண காரியம் சக்ஸஸாக முடியும். இருப்பினும் ராசி ரீதியாக மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசப்படாது, மற்றவங்களை பற்றி எதையும் சொல்லப்படாது. மற்றவங்களை பற்றி ஏதேனும் ஒரு விஷயத்தை சும்மா அவா சொல்லிட்டான்னு அதை பற்றி ஊர்ஜிதம் இல்லாமல் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இன்னைக்கு நினச்ச காரியம் நடந்துடும். ஒரு விஷயத்த மனசில் நினச்ச பேர் கரெக்டாக அது நடக்கும். நான் சொன்னேனா இல்லையா? சொன்னேன் இல்லையா? கரெக்டாக சொன்னேனா? எப்படிப்பா வா, சான்ஸே இல்லை, ஐயோ அப்படின்னு சொல்லி பல பேர் பாராட்டுவா. அப்படியே சந்தோஷப்பட்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரி, அப்படியே ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா அந்த வார்த்தையில் புலி வேகத்தில் ஹார்ஸ் வேகத்தில் போகிறா, சிங்கம் வேகத்தில் போவார், மான் மாதிரி ஒரு துள்ளி குதிப்பார். அதே மாதிரி ஆமை வேகத்தில் போவார், எப்பவுமே ஸ்லோ. இந்த மாதிரி ஆட்களை வேலைக்கு வச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு வேலை ஆட்கள்கிட்ட டென்ஷன் ஆவில், சண்டை போடுவில், கோவப்படுவில், இதெல்லாம் இருக்கும். ஆரோக்கியம் கவனம் தேவை. டக்குன்னு டென்ஷனை சுற்றி முற்றி பார்த்துட்டு பேசணும். யாராவது திட்டும்போது கூட மடமட திட்டிடப்படாது. அவா சார் ஏன் சார் இப்படி அவா முன்னாடி என்கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க கரெக்டு தான், கோவத்தில் என்ன பண்ணுன்னு தெரில. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. பஸ்ஸில் போகும்பொழுது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்பொழுது காஸ்ட்லியான பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்றைய தினத்தில் கேட்ட இடத்துல பணவரவுகள் வரும். வீடு கட்டுறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பிரச்சனையில் இருக்கிறவாளுக்கு பிரச்சனையிலேருந்து ரெக்டிஃபை ஆகும். வெளியில் சிரிக்கிற, மனசில் அழுகிறேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு அது சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் ஸ்ராமபிரானுடைய வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிங்க. பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. மாரராசி நேயர்களே, அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாள். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும், வீடு மாற்றம் மகிழ்ச்சியை தரும். சில மாற்றங்கள் பற்றி பேசுவேன், நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவேன், சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேன், உற்றார் உறவினர் குழந்தைகளுக்காக சில டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவ ஸ்கூல், காலேஜ், வேலை, கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் பற்றி யோசிப்பீங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி யாரேனும் ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டுருந்தான்னா போயிட்டு வருவேன். ஆஸ்பத்திரிக்காகட்டும் சரி, ஹெல்ப்புக்காகட்டும் சரி, ஏதேனும் ஒரு இடம் பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, மண்டபம் வாங்கிறது, இந்த இடம், இந்த தோட்டம் வாங்கிறது, இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கூடமாட இருந்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறப்பான நாள். வேலை வாய்ப்புக்கு ஒத்து வரலைனாலும் நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வேலை செஞ்சு பணம் வரலைனாலும் ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் ரிலாக்ஸ்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சாஸ்தா வழிபாட்டோட, மணிகண்ட சுவாமி வழிபாட்டோட ஆரம்பித்து பாருங்கள். தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பொருள் சேர்ப்பு, தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்ப்பு, பணம் சேர்ப்பு, ஏதேனும் கொடுத்த காசு திரும்பி வர்றது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் வேணால் செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்களாம் முன் போய் அந்த காரியத்தை பண்ணுவீங்க. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூல்யம், இடமாற்றுறது பார்த்தவங்களுக்கு வெற்றி, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி சில நபர்களை சந்தித்து பேசக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். சில நேரம் ரெஸ்ட் எடுத்து பேர், சில நேரம் சில பேர் சொல்லுவாள் இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை, நான் சார் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லுவேன். உள்ளூரில் இருப்பான், வேணால் வெளியூரில் இருக்கேன் சார், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், பிகாஸ் ஐ வாண்ட் டு அவாய்ட் திஸ் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி சில காரியம் பண்ணுவேன். இன்றைய தினத்தில் வேல் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சல்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, மீனராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயம் நம்ம தப்பாத முயற்சி பண்ணி இந்த காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டால் சக்ஸஸ் ஆகிடும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. சேல்ஸில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்டு மைண்டில் இருப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, டயத்தை ஃபுல்லாக ஒரே விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடாது. கரெக்டு தான், தப்பு கிடையாது. நீங்கள் அதில் ஆர்வமாக இருக்கேள், ரொம்ப
அக்கறையாக இருக்கல். ஆனால் மல்டிபிள் சோர்ஸ், மல்டிபிள் டயத்தை, மல்டிபிள் விஷயத்துக்கு, ஃபேமிலிக்கு கொஞ்சம் நேரம், பிஸ்னஸுக்கு கொஞ்சம் நேரம், இதுக்கு கொஞ்சம் நேரம், அதுக்கு கொஞ்சம் நேரம், இப்படி கரெக்டாக செயல்படுத்தினால்னா நாள் உங்களுக்கு பிரமாதமாக போகும். இன்றைய தினத்தில் மருத்துவரை சந்திக்கிறது, நண்பர்களை சந்திக்கிறது, உற்றார் உறவினர்களை சந்திக்கிறது நல்ல நாளுங்க இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு சேமிப்பு மன திருப்தியை கொடுக்கும். ஒரு காரியத்தை பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆப்பாடா கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நாள் இருக்கும். இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மீனராசி நேயர்களே. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் விஷயமாக பேச போகிறோம். ஒன்று பஞ்சராத்திர தீபம். இந்த பஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா விஷ்ணு கார்த்திகைன்னு சொல்லுவா. அதாவது இந்த கார்த்திகை மாதமே சிவகார்த்தியாகவும் விஷ்ணு கார்த்திகாவும் நம்ம தீபங்கள் ஏற்றுறோம். பிரம்மா ஒரு யாகம் பண்ணுற சரஸ்வதி அம்பாளை கூப்பிடல. அதனால் சரஸ்வதி அம்பாளுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துடுறது. அம்பாள் என்ன பண்ணுறா, ஒரு அரக்கனை உருவாக்கி அந்த யாகத்துக்கு தடைகளை விதிக்கிறான். யாகத்துக்கு தடைகளை விதிக்கும்பொழுது இவர் மகாவிஷ்ணுகிட்ட போய் தஞ்சமடைகிறார். இவ்வளோ என்னை துன்புறுத்த என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அவர் அந்த அரக்கனை கொண்டு ஜோதி வடிவமாக காட்சி கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. வேண்டும் வரத்தை அள்ளி தரக்கூடிய விஷ்ணுவாகவும் வேண்டும் வரத்தை தரக்கூடிய அற்புதமான மூர்த்தியாகவும் இந்த நாளில் இருக்கார். அதனால் இந்த நாளில் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா இந்த வைஷ்ணவ தீபம் ரொம்பவுமே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபமாக இந்த நாள் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த நான் ஏற்கனவே பாடசாலைக்கு போனேன், அவர் சொன்ன ஒரு சப்ஜெக்டை சொன்னேன். அதாவது எது நமக்கு உகந்தது, அதாவது நம்ம நல்ல விஷயத்தை பேசி நல்லதையே யோசித்து நல்லதையே ஸ்லோகங்கள் படித்து நல்ல சப்ஜெக்டை பேசினோம்னா வரக்கூடிய நபர்களும் நம்மளுக்கு சேர்க்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஒரு தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரில் ஒரு 4 கடுகோ 4 விஷயமோ போட்டு அப்படியே அது என்ன பண்ணுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணிக்கும். அப்போது அந்த மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்தந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டுனா வெந்தயம் போட்டோம்னா டப்புன்னு சிலது கீழே போகும், சிலது மேலே நிற்க அப்படியே ஒன்றா சேர்ந்து நின்றுக்கும். அந்த மாதிரி நம்ம குரு வழிபாடு, நம்ம சாத்வீகமாக இருக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் பேசுகிறது, நல்லதையே யோசிக்கிறது, கோவப்பட்டு பேசுகிறது, இவங்க முன்னாடி நான் யாருன்னு காமிக்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு யதார்த்தமாக இருந்து பாருங்களேன், உங்களுக்கு வரது புறம் பாசிட்டிவாக வந்துட்டுருக்கும். இல்லைன்னா நம்ம என்ன சம்பாதிச்சாலும் அந்த டென்ஷனும் அந்த திருப்தியும் இல்லாமல் இருந்துட்டுருக்கும். ஸோ நிதானமாக காமாக ஒரு விஷயத்தை செயல்பட்டால் குரு உங்களுக்கு யதார்த்தமாக வேலை செய்யும். ரொம்ப டென்ஷன்ஸ், ரொம்ப பதட்டம், ரொம்ப கடன், ரொம்ப நிறைய பிரச்சனைகளை பற்றியே பேசி கொண்டிருந்தால் அந்த ப்ராப்ளம் தான் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் தெரியும் பொழுது நம்மளுக்கு அந்த காலங்கள் முடிஞ்சிடுறது. அதனால் நம்ம அவேராக இருந்து நம்ம நேரத்தையும் காலத்தையும் நம்ம ஃபேமிலியோடவும் தொழிலோடவும் நம்மளுடைய பிஸ்னஸோடவும் சம்பாத்தியத்தோடவும் லிங்க் பண்ணி நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமாக எல்லா தசையும் உங்களுக்கு சாதகமான தசையாக, எல்லா நாளும் உங்களுக்கு சாதகமான நாளாக மாறும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஸ்வர்.